அது மாதிரி உலகத்துல உயர்ந்த ஒரு யோகமே கிடையாது. அந்த நிலையை நீ அடைஞ்சிட்ட. அதனால இதுல சமுதாயத்துக்கா சில வேலைகள் நீ இருந்து நல்லபடியா படிச்சுட்டு போ, என்னுடைய அனுகிரகம் உனக்கு எப்பவுமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 11 வயசுல பிருந்தாவனம் போயிட்டாங்க. இந்த குழந்தை சுதாமா பகவான் நினைச்சுக்கிட்டே தன்னுடைய கடமையில ஈடுபடுறாங்க. 6 வருஷம் குருகுலத்தை வாசம் முடிச்சுட்டு போயாச்சு. இப்போ பகவான் 64 நாள் கலையை முடிச்சுட்டு அவருடைய இருப்பிடத்துக்கு பிருந்தாவனத்துக்கு போகணும். குரு காணிக்கை கேட்கிறார். குரு காணிக்கை கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். எந்த குருவுக்கு நாம தான் காணிக்கை கொடுக்கணும். எந்த குருவுக்கும் நாம தான் காணிக்கை கொடுக்கணும். குரு எப்படி இருக்கணும்? நமக்கு சத்தியத்தை கத்துக் கொடுக்கணும். அவர் தான் குரு. சத்தியம் மீனிங் ராமன் தான் சத்தியம், பகவான் கிருஷ்ணர் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை யாரு கத்துக் கொடுக்குறாங்களோ அவர் தான் குரு. காவி கொடுத்துனவன், தாடி வச்சவன், மொட்டை அடிச்சவன், ருத்ராட்சம் மாட்டினவெல்லாம் குரு கிடையாது. சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவன் தான் குரு. சத்தியம் மீனிங்கா ராமன் தான் சத்தியம், பகவான் கிருஷ்ணர் தான் சத்தியம். அந்த வித்தைகளை நமக்கு யாரு கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் குரு. அவங்கதான் குரு. இது பாகவத தர்மம். இது பாகவத தர்மம். அப்படி தன்னுடைய குரு அவர் எல்லா வித்தையும் கத்ததுனால கடைசியில இவன் தான் எல்லா உயிர்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா யோகிகளும் யார தேடுறாங்களோ அந்த தேடுற ஈஸ்வரன் என்கிட்ட பாடம் படிக்கிறான். சாந்திபினி அப்படிங்கிற அந்த குரு என்கிட்ட பாடம் படிக்கிறான். இவனை விட்டா என்னுடைய பிரார்த்தனை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. மனைவி லேசா இடிக்கிறாங்க, இந்த குழந்தையை விட்டுறாது, இந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிரார்த்தனையை சக்சஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இவன் பிரம்மம். இவன் யாரு? பிரம்மம். தெரிஞ்சிருச்சு அவங்க 2 பேருக்கு இவன் தான் பகவான். எல்லா உயிர்களுக்கும் யாரு காரணமோ காரணமானவன் நம்ம கூட இருக்கான். அப்ப இவனை விட்டா நம்மளுடைய சக்சஸ் கிடையாதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடி. ஏன் அப்படின்னா தன்னுடைய குருனுடைய குழந்தை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல போய் கடல்ல இறந்துட்டான். அப்போ என்னுடைய குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி தாய் கேட்கிறா. யாரு? குருவுடைய மனைவி கேட்கிறா. அப்போ இறந்து போன குழந்தைய மீட்டு கொடுக்கறதுக்கு யாரால முடியும்? பகவானால முடியும். இப்போ பகவான்கிட்ட காணிக்கையா இதை கேளு. அப்போ குரு சொல்றாரு, எனக்கு காணிக்கை கொடுத்து நீ கிளம்புப்பா அப்படிங்கிறார். என்ன காணிக்கை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எது கேட்டாலும் உன்னால கொடுக்க முடியும், நீ அந்த மாதிரி வல்லவன் உடையவன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சதாவே இருக்கட்டும். பகவான் மறைமுகமா பேசுறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? பகவான் கிருஷ்ணர் அவதாரம் ரகசிய அவதாரம். எப்படி அவதாரம் பண்ணாரு தெரியுமா? பிரம்மதேவர் தன்னுடைய வைகுண்டத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில அங்க பிரம்ம முகூர்த்தத்துல பகவான் பூஜை நடக்கும். பகவான் தன்னுடைய வியாச ஆசிரமத்துல அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ முறைப்படி வைகுண்டத்துல பூசாரியே பிரம்மா தான். எல்லா தேவர்களும் நம்மள மாதிரி தொண்டு செய்யறவங்க. இப்ப நம்ம எப்படி பகவான் தொண்டு செய்யறோம் அந்த மாதிரி தொண்டு செய்யறாங்க. பிரம்மா தான் பூசாரி. அப்போ பகவான் ரகசிய அவதாரம் எடுக்கிறார். பகவானுக்கு எல்லா பூஜையும் நடக்குது. பூஜை நடக்கும் போது எல்லாம் தயாரு. முதல்ல தூபம் போடுவோம். தூபம் மீனிங் சாம்பிராணி. சாம்பிராணி பிரம்மா போடும் போது மறைஞ்சிட்டார் பகவான். மறைஞ்சு எங்க வந்தார்? பூமிக்கு வந்துட்டார். சாம்பிராணி முடிக்கும் போது பூமியில உள்ள எல்லா லீலைகளும் முடிச்சுட்டு வைகுண்டம் போயிட்டார். இவ்வளவுதான் அவதாரமே. இவ்வளவுதான் அவதாரம். ஆனா பூமியினுடைய கணக்குப்படி 1300 வருஷம் பூமியில இருந்தார் பகவான். அப்போ வைகுண்டத்துக்கும் பூமிக்கும் நேரத்தினுடைய டிஃபரன்ஸ் பாருங்க. தூபம் ஸ்டார்ட் பண்ணும்போது பகவான் மறைஞ்சிட்டாங்க, பூமிக்கு பிறந்துட்டாரு. தூபம் முடிக்கிறதுக்குள்ள பகவான் அங்க போயிட்டார். ரகசிய அவதாரம். பிரம்மாவுக்கு தெரியாது பகவான் அங்க இல்ல அப்படின்னு. பிரம்மாவுக்கு பகவான் அங்க இல்லைன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரகசியமா ரகசியம் போயிட்டாங்க. அப்போ ஒரு சில நேரங்கள்ல நீ தான் கடவுள் சொன்னா பகவான் திட்டுவாராம். ஆனா முந்தப்பாயில இப்படி திட்டுவாரா? ஏன் அப்படின்னா நான் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு ரகசிய அவதாரம் பண்ணி இருக்கேன். ரகசியமா தெரிஞ்சதுல அப்ப தெரிஞ்சதை அப்படியே வச்சுக்க, யாரையும் எதையும் சொல்லாது. ஏன் அப்படின்னா நான் உங்களா வாழ நான் வந்திருக்கேன். எப்படி வந்திருக்கேன்? ஒரு மாட்டுக்காரனா, ஒரு காவல்காரனா, ஒரு இடை குழந்தையா, இப்படி உங்களோட ரகசியமா வாழ வந்திருக்கேன். என்னை நீ பகவான் காட்டி கொடுத்துறாத. அப்ப குருவை திட்டுறாரா? தெரிஞ்சதாவே இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரா? ஒண்ணு இல்லை, என் குழந்தை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடல்ல மாண்டு போயிட்டா, என் குழந்தை எனக்கு வேணும். சோ எங்க மாண்டு போனா? இந்த கடலுக்குள்ள உள்ள குதிக்கிறார். உள்ள குதிச்சு உள்ள போறார். போனா எல்லாத்தையும் தேடிட்டார். எந்திர படத்துல சனா ஒரு கொசு கடிச்சிருங்கள, கொசு கடிச்சவங்க கொசுவை தேடி போவார்ல சிட்டி பாய், போய் தேடி போய் எந்த கொசு அப்படின்னு கேட்பார்ல, அது மாதிரி எல்லா மீனையும் போய் கேட்டார். இந்த கதைக்குள்ள இம்ப்ரெஷன் பகவான் எடுத்ததுதான். எல்லா மீனையும் கேட்டார். யாரு இந்த கடல்ல, யாரு என்னுடைய குழந்தை, எல்லாம் உள்ள எத்தனை உயிர் இருக்கோ எல்லா உயிரும் கேட்டார். கடைசியா ஒரு ஆழ்கடல்ல ஒரு சுறா தூங்கு. அப்போ அந்த சுறாவை கேட்கும் போது நான் தான் முழுங்குங்க,
இப்ப எங்க இத்தனை நாளும் நான் தான் வச்சிருந்தேன், இத்தனை நாளும் நான் தான் வச்சிருந்தேன். ஒருத்தன் என்னை வந்து என்ன பண்ணா, ஒரு வேடவன் வந்தான், அந்த வேடவன் வந்து என் வகுத்து கிழிச்சான். இதுக்குள்ள சில விஷயங்கள்லாம் நான் வச்சு என் வகுத்தோட சேர்த்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போனான். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துச்சு. இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு? யமலோகத்துல இருக்கு. எங்க இருக்கு? யமலோகத்துல. பகவான் என்ன பண்றாங்க, இப்ப யமலோகத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? யமலோகத்துக்கு போறாங்க. கடலை எல்லாம் துமுசம் பண்ணிட்டு இப்ப யமலோகத்துக்கு போறாங்க. யமலோகத்துல வந்து யமன் உலகத்துல வந்து ரொம்ப அன்பானவன். அவரை மாதிரி அன்பாவும் கருணையா உள்ள ஆளே கிடையாது. ஆனா யமன் வீட்டுல இருக்கும்போது நம்மள மாதிரி இருப்பார். இப்ப நம்ம எப்படி இருக்கு, எப்படி இருப்பார். அந்த யமனுடைய கோர்ட்டு கிட்ட போகும்போது அவருக்கு 2 கொம்பு முளைச்சிடும், காது முளைச்சிடும், மீச முளைச்சிடும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான மனுஷனா மாறிடுவான். இதான் அவருடைய ரோல். அவரை பார்த்தாவே செத்துருவாங்க, அப்படி மாறிடுவார். அந்த போஸ்டிங்கோட அடையாளம். அப்போ உள்ள போற உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு பார்ட்டி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. யமலோகத்துல வந்து இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மரணம் நடந்திருக்கு. அதனால வந்து யமதர்மன் என்ன பண்ண பார்ட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய பேர் ஆளை பிடிச்சிட்டோம். அதனால வந்து சக்சஸ்ஃபுல் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யமன் எங்க போறாங்களோ அங்கதான் சங்குவசு கிடைக்கும். எங்க கிடைக்கும்? சங்கு. யமன் எந்த இடத்துக்கு போறாங்க அங்கதான் என்ன கிடைக்கும்? சங்கு ஊதுவாங்க. யமன் லோகத்துக்குள்ளே ஒருத்தர் சங்கூதிக்கு போய்கிட்டு இருக்காரு. யமன் லோகத்துக்குள்ளே ஒருத்தர் சங்கூதி போய்கிட்டு இருக்காரு. யமனுக்கு ஒரே பயம். என்ன பார்த்தா உலகத்துல எல்லாரும் பயப்படுவாங்க, எனக்கே பயம் வருது. சுத்தி முத்தி பாக்குறாரு, பகவான் கிருஷ்ணர் சங்கூதிட்டு போறாரு. அவருடைய பாஞ்சனைய சங்க வச்சு ஊதிட்டு போறாரு. அப்போ பகவான் ஏன்னா ரகசிய அவதாரம். ஏதோ ஒரு குழந்தை யமலோகத்துக்கு வரதுக்கு அதிகாரமே இல்லை. இந்த குழந்தை பூமியில உள்ள குழந்தை இங்க உள்ள வருது, அதுவும் சங்கூதிட்டு வருது. இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்கும். இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய தபஸ் எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தை பயத்துல மரியாதை கொடுக்குறேன். நீங்க யாரு என்ன ஒரு விஷயமா, வாசுதேவ கிருஷ்ணன், தேவகி புத்திரன், எல்லாத்தையும் தன்னுடைய அடையாளப்படுத்த சொல்ல. ஏன்னா எதுவும் மறைக்க மாட்டாரு, ரொம்ப தைரியமா சொல்ல. என் அடையாளம் போனவர் வீட்டு அட்ரஸ் வா பாத்துப்போம். வடிவேல் சொல்லுவார்ல, வாடா வாடா ஏரியாக்குள்ள அட்ரஸ் தைரியமா சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னு மிச்சம் வைக்க மாட்டார், எதிரியை மிச்சம் வைக்க மாட்டார் பகவான். திரும்ப வந்து சொல்றாங்க, நீங்க அவருடைய அடிமையா மாறிட்டீங்க, உங்களுக்கு எதிரியே கிடையாது, அதுக்கு நான் சைன் பண்ணிட்டேன். எப்ப பகவான் கிருஷ்ணரை தன்னுடைய இதயத்துல யார் சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ பகையிலே மிச்சம் இருக்காது, பாசத்திலே மிச்சம் இருக்காது. 100% சத்தியம். எங்க சுமக்கணும்? இதயத்துல சுமக்கணும். அவரை தவிர உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படி நிலை வந்துருச்சு. உங்களுக்கு பகையில மிச்சமே இருக்காது, 100%. அப்போ மிச்சமே வைக்க மாட்டாரு. என்னாச்சு? உள்ள போயாச்சு, எல்லா அட்ரஸ் சொல்லிட்டாரு. இதே அட்ரஸ் வாய்ப்பு இருந்தா நீ வா. யமனுக்கு பயம். யமனுக்கு யாராச்சும் அட்ரஸ் கொடுத்து பயம். நம்ம எல்லாருக்கும் பாதி பயமே அதுதான். ஏமா ஏன் அட்ரஸ் மட்டும் உனக்கு தெரியவே அடியில வைக்கிறது. அந்த அட்ரஸ் அடியில வைப்பாங்களா? ஆமா, நம்ம அட்ரஸ் தெரியக்கூடாத ஒரு நபர்னா யாரா இருப்பாரு? என் அட்ரஸ் மட்டும் தெரியவே, என்ன குரூப், என்ன பிளட், எதுவுமே தெரியல. தெரிஞ்சா என்னாச்சு? யமன் வந்து லெட்டர் போட ஆரம்பிச்சுவாரு. அதனால யமனுக்கு அட்ரஸ் கொடுக்குறான்னா பாத்துக்கங்க. அப்ப என்னாச்சு? என்னுடைய குருவுடைய குழந்தை இங்க இருக்கானா? நாம இருக்கா, அந்த குழந்தை எனக்கு வேணும். திரும்ப மீட் எடுத்துட்டு வந்து காணிக்கையா கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ பகவானால எதுவும் முடியும், பகவானால எதுவும் முடியும். அப்போ மீட்டை எடுத்துட்டு வந்து குருவுக்கு இறந்து போன குழந்தைய யமலோகத்தை சொல்லுவாங்க. இந்த சாவித்திரிங்கிற பெண் தன்னுடைய கணவனை போய் வந்து யமலோகத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. யமலோகத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு வாழ்வாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிறப்புக்கு போவாங்க, ஆத்ம குஞ்சத்துக்கு போவாங்க. சில காலங்கள் செய்த தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க வேற ஒரு உடல்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. யமலோகத்துல எல்லாரும் இருப்பாங்க. யாரெல்லாம் தொலைச்சிங்க போய் பிடிச்சிக்குவாங்க. யாரெல்லாம் வேணுமோ போகலாம், அந்த தபஸ் இருந்தா. அந்த தபஸ் இருந்தா போய் பிடிச்சிட்டு. ஏன்னா பனிஷ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு வேற உடல் கொடுத்து, ஒரு உடல் கொடுத்து அங்க பனிஷ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். சில காலங்களுக்கு அவங்க அங்கதான் இருப்பாங்க. அப்போ குருவுடைய குழந்தை கூட்டிட்டு கொடுத்துருக்க. சுதாமா என்ன பண்ற? 6 வருஷ காலம் முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு? அவருடைய வேலையை பார்க்க போறாரு. அப்போ நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னேன்ல, பகவான் கிருஷ்ணரை நம்ம நினைச்சு வாழ வேண்டியது நம்ம தர்மம், அது நம்மளுடைய நேச்சுரல். என்ன கஷ்டத்திலையும் அதுதான் நம்மளுடைய உண்மையான அடையாளம். நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான தவறான பாதைகளோ இல்ல மாற்று கருத்துக்கனால பகவானுக்கு விரோதமா எந்த செயலும் நம்ம பண்ணவே கூடாது. பண்ணணும் அப்படின்னா நமக்கு புகழே கிடையாது, நமக்கு புகழே கிடையாது. ஒரு மனிதன்னா அர்த்தம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மறையணும். ஒரு மனிதன் யார, நீங்களும் மனிதன், நானும் மனிதன் தான். ஆண் பெண் அவ்வளவுதான். இந்த பெண் இங்க சாதனையா வாழலையா, சரித்திரத்துல புகழ் பெறலையா? புகழ் பெறுறாங்க. எல்லா பெண்ணுக்கும் இப்படி வித்தை கத்துக் கொடுக்கும். நீ சரித்திரத்துல சாதனை படைக்க வேண்டிய பெண்மணி கேவல காமத்துக்காக வாழ்கிறாரு.
குடும்பம் வாழ்ந்துறாங்க. இப்படி வாழ்ந்தாலும் நீ சாதனை பண்ண அப்படிங்கிற பேரறிவை யாரும் பேசல. அப்ப பெண்ணை என்ன பண்றாங்க? அடிமைப்படுத்துறாங்க. அடுப்படியே உனக்கு போதும், குழந்தைய பராமரிக்கிற வேலை உனக்கு பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பா பேசி அடிமைப்படுத்துறாங்க. இந்த வாழ்க்கையை நீங்க வாழலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா குழந்தை பெற்றுக்கலாம், நல்லா அடுப்படியில வேலை பார்க்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் அன்பா பராமரிக்கலாம். ஆனால் உங்களுடைய அடையாளம் ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு சாதனை பண்ணிட்டு தான் மறையும். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கீங்க. குறுகிய வட்டத்துக்குள்ள தான் சாதனை இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு மனிதன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழங்கிற பட்சத்துல பகவான் கிருஷ்ணருக்கு விரோதமா நம்ம வாழவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். சுதாமா அப்படித்தான் இருக்காரு. கஷ்டம், ஆனா சாஸ்திரப்படிதான் பிராமணன் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கும். ஒரு பிராமணன் எப்படி இருந்தான்? சாஸ்திரத்துக்கு விரோதமா. இன்னொரு பிராமணன் எப்படி இருக்கா? சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படித்தான் இருக்கு. பகவான் கிருஷ்ணருக்கு விரோதமா என் செயல் இருக்காது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படட்டுமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா கவனிக்கிறீங்களா? கஸ்தூரிபாய் அந்த அம்மாவுடைய அவருடைய மனைவி பக்கத்து வீட்டுல டெய்லி போய் அரிசி கடன் வாங்குவாங்க. எங்க வீட்டுல அரிசி இல்ல. ஆனா பிராமணன் கேட்டா நம்ம கொடுக்கணும், அது நம்மளுடைய தர்மம். பிராமணன் கேட்டா நாம கொடுக்கணும், தர்மம். யாரும் கஷ்டமே படாம டெய்லி அரிசி கொடுப்பாங்க. ஆனா டெய்லி கூட நம்ம அரிசி வாங்கணும் கவலையே பட மாட்டேன். ஏன்னா பிராமண தர்மம் பிச்சை எடுத்து சாப்பிடுறது. பிராமண தர்மமே என்ன? டெய்லி போய் 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடுறது பிராமண தர்மம். பெண்ணும் பிச்சை எடுக்கணும், இதான் தர்மம். அப்ப அவனும் அசிங்கப்படல, ஏன்னா இது கிருஷ்ணர் அவருக்கு கொடுத்த தர்மம். அப்போ நித்தியப்படி அப்படித்தான் வாழ்றாங்க, ஒரு குறையும் இல்லை. இன்னைக்குள்ள பிராமணன் என்ன பண்ணுவாங்க? ஆள் கடத்தல ஈடுபட்டுருவாங்க. ஆனா அவங்க அப்படித்தான். அப்போ இப்படியே வாழ்றாங்க. சுதாமாவுக்கு 32 வயசாயிருச்சு. பகவான் கிருஷ்ணரை 11 வயசுல பார்த்ததுதான், எந்த காலத்திலயும் பார்க்கல. ஆனா பகவான் நினைச்சு வாழ்றாரு. மனசு தவமா மாறிட்டார். எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண பிரேம, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ணரை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? கஷ்டம் உண்டு, மன நிறைவான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறதுக்காக எடுத்துருவோம், ஆனா மன நிறைவு இருக்காது. கஷ்டம் இருந்தாலும் நேர்மையா இருந்து பாருங்களேன், எப்படி இருக்கும்? வாடா யாரும் பாத்துப்போம், முட்டி பாப்பா நீமா நானா அப்படின்னு. ஆனா நேர்மை மட்டும் இல்லைன்னா லேசா கொஞ்சம் பில்டிங் சேக் ஆகும், கொஞ்சம் சேக் ஆகும். சொல்ல பில்டிங் ஸ்ட்ராங் தான், பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேர்மை நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி பலமா நம்மளை வீரத்தை வெளிப்படுத்தும், கம்பீரத்தை வெளிப்படுத்தும். நம்மளை பார்த்தா பல பேர் அச்சப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதே அளவுக்கு அவன்கிட்ட அன்பு இருக்கும், கருணை இருக்கும். யார் அறத்துக்கு உட்பட்டு வாழ்றாங்களோ, மரான்னா வீரம், வீரம் தானாவே குடியும். வீரம் இருக்கிற இடத்துல பக்தி தேவி நிச்சயம் குடியிருக்கும். எது குடியிருக்கிற இடத்துல? அறம். அறம்னா தர்மத்தின்படி வாழ்றவன் பக்கத்துல மரான்னா வீரம், வீரம் தானாவே குடியேறும். பயப்படவே மாட்டான், அச்சமே அவனுக்கு இருக்காது, பயங்கிறது துளி இருக்காது. அறம் இருக்கிற இடத்துல வீரம், வீரம் இருக்கிற இடத்துல பக்தி, பக்தி நடந்தே தீரும். பக்தி இருக்கிற இடத்துல ஞானம் வந்துடும், அவன் மிகப்பெரிய அறிவாளியா மாறிடுவான். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்ப இந்த பிராமணன் என்னாச்சு? பறந்தாச்சு. இப்ப கஸ்தூரி எல்லாம் அவங்க கஸ்தூரிபா எல்லாரும் வந்து நல்லா குடிங்களா, அவனுக்காச்சும் 7 குழந்தை. இந்த பிராமணனுக்கு 27 குழந்தை. சுதாமாக்கு எத்தனை குழந்தை? 27 குழந்தை. 27 குழந்தைக்கு பிச்சை எடுத்துதான் சாப்பாடு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? அவ்வளவு ஆச்சரியத்திலையும் பகவான் கிருஷ்ணருக்கு விரோதமா வாழ்க்கை வாழவே இல்லை. இதுலதான் நம்ம ரொம்ப உறுதியா இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா என்ன சுவாமி எனக்கு கிடைக்கும்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு லெவல்ல காசுதான், போய் பேசினா காசு, ஆட்டையை போட்டா காசு, என்ன பண்ணாலும் காசு, காசு தானே உலகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, சில காலம் நம்ம இப்படித்தான் வாழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. இப்படி நீங்க சொல்ற மாதிரி வாழ்ந்தா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கதை. அப்போ 30 வருஷம் ரொம்ப தபசா வாழ்ந்தார். இப்படியே வாழ்ந்தாச்சு. பகவான் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்தது. பகவான் இப்ப துவாரகையில மன்னனா இருக்கார் கிருஷ்ணர். இவர் வந்து சுதாமாபுரி இன்னைக்கு என்னது? ஆந்திரா பிரதேஷ் சுதாமாபுரி. அப்போ சுதாமாபுரியில இருக்காங்க. அப்போ என்னாச்சு? பார்க்கவே இல்லை. பகவான் கிருஷ்ணர் நேர இருக்கும்போது ஒரு தடவை அவரை போய் பார்க்கணும். இவருக்கு ஒரு நாள் அதிகாலையில தோணுது, பகவானை போய் பார்த்துடலாமே. எல்லாரும் நம்ம பகவானை பார்க்கணும் கோயிலுக்கு போவோம், ஆனா அவர் என்ன பண்றாரு? நேரடியா பார்த்துருவோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இந்த ஆசையை மனைவிட்ட சொல்லணும். ஏன் அப்படின்னா நடந்தே போகணும் இல்ல, எப்படி பார்த்து 1 மாசம் ஆகும். மனைவிட்ட சொல்லணும். எப்படிடா மனைவிட்ட சொல்றது? ஏன்னா நம்ம 27 குழந்தைகள், ஒவ்வொரு நாளும் உஞ்சவருத்தி எடுத்தா தான் சாப்பாடு.
இந்த குழந்தையில இந்த குடும்பத்தை விட்டுட்டு எப்படி போறது? அரைப்படி வாழ்றோம், இருந்தாலும் கூட இருந்தா தான் அந்த அரைப்படியும் சாப்பிடலாம். அரைப்படி வாழ்றோம், கூட இருந்தா தான் என்ன பண்ணலாம், அரைப்படி சாப்பாடு நமக்கு கிடைக்கும். எப்படி விட்டுட்டு போகுது? மனைவிட்ட சொல்ல அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனைவி தானா வந்து பேசுறாங்க, இத்தனை காலம் நீங்க கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, பாலிக வயசு தோழன் தானே, ஒரு நாள் அவரை போய் பார்க்கணும் உங்களுக்கு தோணவே இல்லை. அவளே கேட்கிறா. இதுதான் நாம நினைச்சவ கேட்கிறா. பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப பர்மிஷன் கேட்கிறாங்க, நான் போய் பகவானை பார்த்துட்டு வந்துடுவான். ரொம்ப பாக்கியம் இல்லையா? நீங்க பார்த்தா நாங்க எல்லாரும் பார்த்த மாதிரி, தலைவன் பார்த்தா தொண்டன் பார்த்த மாதிரி, தலைவன் பார்த்தா யார் பார்த்த மாதிரி, தொண்டன் பார்த்த மாதிரி. அப்போ நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லி பகவானுக்கு போய் பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் பண்றாங்க. இப்போ வீட்டை தடவை வீட்டுல ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அம்மா பேர் வந்து சுந்தரி. சுந்தரியம்மா, சுந்தரியம்மா எனக்கு ஏதாச்சும் பகவான், என்னுடைய பகவான், என்னுடைய புருஷர் பகவான் கிருஷ்ணரை பார்க்க போறாங்க, வெறுங்கையோட போக முடியாது, ஏதாச்சும் நீங்க கொடுங்க. இப்ப என்ன வேணும்னு கேட்டா அவள் கொடுக்குறாங்க. அந்த அவளை வந்து நினைச்சு கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு பிணைஞ்சு, சுதாமா தான் அவருடைய உண்மையான பேரு. அவருக்கு இன்னொரு பேர் வந்து குசேலன். அவர் இன்னொரு பேர் வந்து குசேலன். குசேலன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஒத்த வேட்டிக்காரன் அர்த்தம். என்ன வேட்டிக்காரன்? ஒத்த வேட்டிக்காரன் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் அவனுக்கு பேர் வந்து. அந்த ஒத்த வேட்டியிலே வந்து கிழிச்சோம்னா ஒரு வேட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூளையில முழிஞ்சுக்கிட்டு இப்படி தூக்கி போட்டு கிளம்பிட்டார். அந்த அவளை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். சரி, அங்க போயாச்சு, துவாராகபுரி போயாச்சு, பகவானை பார்க்க போறாங்க. அங்க பகவான் கிருஷ்ணர் 16,108 மனைவிகளோட, இத ரொம்ப ஆச்சரியம். பகவான் கிருஷ்ணருக்கு எத்தனை குழந்தை, எத்தனை மனைவி? 16,108 மனைவிகள். ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 ஒவ்வொரு மனைவிக்கும் எத்தனை குழந்தை? 10 குழந்தை. அந்த ஊர்ல மட்டுமே இவருடைய வம்சாவளி மட்டுமே, இவருடைய சொந்த மனைவிகள் மட்டுமே 8 லட்சம் பேர். நம்ம 8 பேருக்கே சோறு போட முடியாது. பகவான் எத்தனை பேருக்கு சோறு போட்டாரு? 8 லட்சம் பேருக்கு. 8,68,000 பேர் அவருடைய வம்சாவளி மட்டுமே, மனைவி குழந்தைகள் மட்டுமே. இவங்க எல்லாரும் உள்ள இந்த துவாரபுரிகள் உள்ள போனோம்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. எந்த வீட்டுல வந்து ருக்மணி கிருஷ்ணர் இருப்பாரு, பகவானை போய் நம்ம எங்க போய் பார்க்கலாம்? மூல கிருஷ்ணர் அவர் தான், ருக்மணி கிருஷ்ணர். மத்த எல்லா கிருஷ்ணரும் வந்து பகவான் கிருஷ்ணர்ட்ட இருந்து விரிவாக்கம் வந்தவங்க, அவருடைய உடல்ல இருந்து பிரிஞ்சவங்க. 16,108 கிருஷ்ணர், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. ஆனா மூல கிருஷ்ணர் யாரு? ருக்மணி கிருஷ்ணா. அப்ப ருக்மணி கிருஷ்ணாவை தானே நம்ம பார்க்கணும், அவர் தானே மூலம். அப்ப அவரை நம்ம பார்க்கணும். எங்கன்னு தேடுனா ருக்மணி பவனம்னு எழுதியிருக்கு. பகவான் கிருஷ்ணரே மனைவி பேரை தான் வச்சிருக்காரு வீட்டுக்கு. யார் பேர் வச்சிருக்காரு? மனைவி பேரை தான் வச்சிருக்காரு. ஏன் அவர் ராஜாவா இருந்தாலும் யார் பேர், யார் கொண்டாடுறாரு? மனைவி தான் கொண்டாடுறாரு. அப்போ ருக்மணி பவனம் இருக்கு. அப்ப ருக்மணி பவனத்துக்குள்ள போகும்போது அங்க உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. குசேல் ஏழை தானே, பகவான் ராஜா. இருந்தாலும் பகவான்கிட்ட போகும்போது பயபக்தியா போகணும் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லுது. பயபக்தியோட ஒவ்வொரு அடியும் சத்தம் இல்லாம அப்படி மெதுவா உள்ள போறார். நல்லா கவனிங்களா? தூய பக்தர்கள் நாம பகவான் நினைக்கணும்னு அவசியமே இல்லை. நாம பகவான் அருகாமையில போக போக அவரே நம்மளை நினைப்பார். இதுதான் தூய பக்தர்கள்ட்ட உள்ள குவாலிட்டி. நாம எவ்வளவுதான் அழுதாலும் பகவான் நம்ம கருணை செய்ய மாட்டாங்க. தூய பக்தி இருந்தா தான் பகவான் நம்ம நினைப்பாங்க. அப்போ தூய பக்தர்கள் இங்க இதுக்குள்ளபடி வரும்போது சுவாமி பார்த்துருவார். கீழே படி ஏறும்போதே ஆஹா என்னுடைய உண்மையான ஒரு வாரிசு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம குரு நினைப்பார். நீதான் என் வாரிசு, உனக்காக நான் வந்து விசேஷமான கண் பார்வையோட உட்கார்ந்துருக்கேன். அப்படி உள்ள நுழையும் போது நம்மளை அவர் பார்த்துருவார். அவரை நம்ம பார்க்க தேவையே இல்லை. நம்ம கண்ணா பின்னாடி இப்படி பார்த்துட்டு வந்தா கூட அவர் நம்மளை பார்த்துருவார். நம்மளை பார்த்து பிளஸ் உனக்கு என்ன வேணுமோ கிடைக்கும், வந்துட்டே இல்லை. ஓகே, இந்த தூய பக்தி அவரை நினைக்கிச்சு. தூய பக்தியில நாம தான் முட்டி முட்டி அவர் நினைக்கணும். இப்படி பார்க்கணும், எட்டி எட்டி பார்க்கணும், முட்டி முட்டி நினைக்கணும். தூய பக்தி இருந்துருச்சுன்னா நம்மள நினைப்பார். சுதாமா உள்ள போக போக சந்தன கட்டுல பகவான் தூங்கி கிடக்காங்க. அவருடைய இதயம் ஏதோ படபடபடன்னு இருந்துச்சு. வாழ்நாள்ல எத்தனையோ பக்தர்களுக்காக நான் ஏங்கி இருக்கேன். இப்ப நடக்கிற இந்த உடல் அதிர்வுகள் மாதிரி எனக்கு எப்பவும் நடந்ததுல ருக்மணி ஏதோ நடக்குது சொல்றாரு. அம்மா ருக்மணி தாயார் வந்து பகவானுக்கு சத்துமாவு ஊட்டிக்கிறார். அவரே சத்தானவர். என்ன மாவு ஊட்டிக்கிட்டு இருக்காங்களா? சத்துமாவு ஊட்டிக்கிட்டு இருக்காங்களா? குழந்தை மாதிரி, ரொம்ப குழந்தைவர் தெரியுமா? அவர் பண்ண லீலைகள்லாம் சும்மா சொல்லவே முடியாது. மடியில படுக்க போட்டு சத்துமாவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பகவான். எஸ், எல்லாத்துக்கும் சத்து அவர், நம்ம எல்லாருக்கும் சத்து அவர் சத்துமாவு சாப்பிடுறாரு. என்ன ஆச்சரியம்! நினைக்கும் போது சுகமா இருக்கு. பேசும்போது வாயிலாய் நிற்கும், பேசும்போதே வாயிலாய் நிற்கும். சத்துமாவு சாப்பிட்டுக்கிறது
இல்ல இல்ல ருக்மணி, எனக்கு ஏதோ நடக்குது. சுதாமா மெதுவா அப்படி வராங்களா, நல்லா போனீங்க கொஞ்சம். அது பகவான் நம்ம சொல்லல, நம்ம தூய பக்தி இருக்க பகவான் நம்ம நெருங்க 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 நமக்கும் ஏதோ ஆகும், பகவானுக்கு ஏதோ ஆகும். அவருக்கு ஏதோ நடக்குதும், இவருக்கு ஏதோ நடக்குது. சுதாமா இன்னும் வந்து தலைவாசலே மிதிக்கல. பகவான் கிருஷ்ணருக்கு புரிஞ்சிச்சு, என்னுடைய சுதாமா வந்திருக்கா சொல்லிட்டு கட்டுல வந்து ஜம்ப் பண்ணி குதிச்சார. குதிச்சதோட சுதாமா அப்படி கத்திக்கிட்டு ஒடியாந்தார. தலைவாசல் எழுதி, எங்க வாசல் எழுதி? தலைவாசல் எழுதி. தூய பக்தி, நேர்மையான வாழ்க்கை, பகவானுக்காக அர்ப்பணிக்கிற நிலை, இப்படி இருந்தா பகவான் நம்மளை தேடி வருவார். இந்த உலகம் பகவானை தேடுது. அறமில்லாத மனிதர்கள் பகவானுக்கு விரோதமா வாழ்றாங்க. தூய பக்தர்கள் இப்படி இருந்தோம்னா நம்மளை பகவான் தேடி வருவார். நாம ஏன் பகவானை தேடணும்? நம்ம பகவான் என்ன சொன்னாங்களோ அப்படி வாழ்ந்தோம்னா பகவான் விரைவா நம்மளை தேடி வருவாங்க. இது அவருடைய வார்த்தை, ஒரு நாளும் பொய்க்காது, ஒரு நாளும் பொய்க்காது. சுதாமான்னு சொல்லி கட்டுல இருந்து தாவி குதிச்சு ருக்மணி தாயெல்லாம் பயந்துட்டாங்களாம். சத்துமாவு கிட்ட தங்க பறந்துருச்சு. இவ்வளோ விரைவா யாருக்கும் செயல்பட்டது இல்லை. அப்படி யாருன்னு கேட்டா சுதாமா. வந்து கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி, பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படி செய்யவே மாட்டார். கண்ணத்தோட கண்ணை வச்சு முத்தம் கொடுக்கிறார். சுதாமா, இத்தனை காலம் என்ன பார்க்க நீ ஆசைப்படல, நீ என்ன நீ தோழன், எனக்கு இருந்த தவிப்பு உனக்கு இல்லையே, இத்தனை காலம் என்ன பார்க்காம விட்ட கட்டி பிடிச்சு தூக்கிக்கிட்டு கட்டிலுக்கு குடுக்குன்னு ஓடுறான். உண்மையான பக்தனை பகவான் இப்படித்தான் பண்ணுவான். அதனால நல்லா பண்ணிக்கிறீங்களா? பக்தன் பொய் சொன்னா கூட அந்த பொய்ய சத்தியமா மாத்திடுவார் பகவான். பொய்ய உண்மையா மாத்திடுவார். பக்தனை பகவானுக்கு அவ்வளவு பிடிக்கும். பக்தனை பகவானுக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க பகவானுடைய அடிமையா மாறிட்டீங்க வச்சுங்களேன், உலகத்துல நீங்க என்ன பொய் சொல்றீங்களோ அதுதான் வேதம், பரம சத்தியம். நீங்க உலகத்துல என்ன பொய் சொன்னாலும் அது வேதமா மாறிடும். ஏன் அப்படின்னா உங்களால வந்து வேதத்துக்கு விரோதமான வார்த்தையை பொய்யா பேச முடியாது. ஏன்னா நீங்க யாருடைய அடிமையா மாறிட்டீங்க? பகவானுடைய அடிமையா மாறிட்டீங்க. பகவானுடைய அடிமையா மாறினதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட இருந்து வெளிப்படுற எல்லா வார்த்தையும் யார் வார்த்தை? அவர் வார்த்தை. நீங்க வேணா பொய் சொல்றான்னு நினைக்கலாம், ஆனா வெளிப்படுறதுக்குள்ள வேதம் வெளிப்படும். வெளிப்படுறதுக்குள்ள எது வெளிப்படும்? வேதம் வெளிப்படும். ஏன் அப்படின்னா பகவானுக்கு விரோதமா உங்களால வாழ முடியாது. ஒண்ணு இல்ல, கர்ண புருஷனுக்கு விரோதமா நம்மளால வாழ முடியலையே, அங்கே நமக்கு இடிக்குதே. இப்ப பகவானுக்கு விரோதமா நம்ம எப்படி வாழ முடியும்? உண்மையான லவ் இருந்தா, அந்த பக்தி இருந்தா. அப்போ நம்ம பொய்யே பேசினாலும் என்னாச்சு? வேதமா மாறிடும். நம்ம பொய் பேசினாலும் அதை சத்தியமா மாத்திடும். அப்போ சுதாமா கட்டி பிடிச்சு கொண்டு போய் கட்டில உட்கார வச்சு, ரொம்ப களைப்பா வந்திருக்க, வா கால் அலம்பு. இவரே காலுக்கு அபிஷேகம் பண்றார். 12 விதமான அபிஷேகம் பண்றார். சுதாமாவுக்கு தடபுடலா பிரசாதம் பண்ணணும். எல்லா மனைவிக்கும் கட்டல. உலகத்துல அப்படி எப்பவுமே பகவான் அப்படி பரபரப்பா இருக்க மாட்டார். எல்லா மனைவிகளும் கட்டல. பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு பிரசாதம். எத்தனை பிரசாதம்? 16,108 பிரசாதம். 16,108 பிரசாதம். சுதாமா சாப்பிட்டா கூட ஆயுள் காலத்துக்கு சாப்பிடணும். சுதாமா சாப்பிட்டா கூட ஆயுள் காலத்துக்கு சாப்பிடணும். பகவான் பக்தர்களை எப்படி கொண்டாடுறார், எப்படி கொண்டாடுறார்? அது மாதிரி தான். ஓகே, எல்லாம் பண்ண சுதாமா சாப்பிட்டது நல்லா கவனிக்கிறீங்களா? பக்தன் பயிற்சி எடுத்துருப்பான், பகவானுக்கு அர்ப்பணிச்சு தான் சாப்பிடுவான். பகவானே அப்படி சொல்லி அர்ப்பணிச்சார். பகவான் அப்படி பார்த்தாங்க, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, எனக்கு பசி முடிஞ்சிருச்சு. ஏன்னா பகவானும் பக்தன், பகவான பக்தன் பார்த்ததுனால எந்த பசியும் இல்லை, எல்லா புலன்களும் அடங்கிருச்சு. இப்போ மேற்கொண்டு இன்னொரு 60 வருஷத்துக்கு பட்னியா இருக்கலாம் போல் இருக்கு, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் பண்றான். ஏன்னா பகவானை பார்த்தா பக்தனுக்கு என்ன ஆகும்? நிறைவாயும். எந்த தேவையும் இருக்காது, எந்த தேவையும் அவனுக்கு இருக்காது. பகவானை பார்த்தாச்சு, ஒரு மகிழ்ச்சி. ஓகே, ரொம்ப சிறு வயசுல உள்ள கதைகள் எல்லாம் பேசுறாங்க. பேசி முடிச்சு சுதாமா எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? சுதாமா மனைவிய மண்ணின்னு கூப்பிடுறாரு. மண்ணின்னா அண்ணின்னு கூப்பிடுறாரு. யாரு? பக்தனுடைய மனைவிய அண்ணின்னு கூப்பிடுறாரு. குழந்தையெல்லாம் சௌக்கியமான்னு கேட்கிறாரு. எத்தனை குழந்தைகள்? 27 குழந்தைகள். என்ன நீ கம்மியா பெற்றிருக்க? என்ன இவர் எவ்வளவு? 8 லட்சம் பேர். 8 லட்சம் பேரு. ஏன்னா இவர் பெரிய சம்சாரி. அவருக்கு 27 ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னப்பா இப்படி பண்ணிவிட்டேன்னு கேட்கிறாராம். ஏன் அப்படின்னா தூயவர்களுக்கு காமம் தடை இல்லை. நம்ம காமம் இங்க எல்லாம் தப்புன்னு பேசுறீங்க.
ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தான், காமம் தப்பேன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தா உடல் ஆரோக்கியம் இருந்தா காமம் ஒன்று தவறே கிடையாது. உடலுக்கு தேவையான அது ஒரு எனர்ஜி. சொல்லுவாங்கல்ல, நீங்க சயின்ஸே போய் பாருங்க, நல்லா காமத்துல ஈடுபட்டவங்க நீண்ட காலம் வாழ்வாங்க அப்படி சயின்ஸ் சொல்லுது. ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தியா தான் வாழணும், அதுவும் கட்டாயம் சொல்லுது. அப்போ இது தவறே கிடையாது. காமம்னா மூஞ்சியை முடிக்கிறாங்க, ஐயோ சாமி பேசாதீங்க சாமி. ஏன்? இது நாலேஜ், அறிவு. இது நாலேஜ், அறிவு. தவறா உள்ளவங்க பயப்படணும். நாம ஏன் பயப்படணும்? பயப்படணும் அப்படிங்கிறத சொல்ல. அப்போ நீ எப்போ கம்மியா பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆச்சு, கொஞ்சம் ஓய்விடு. பகவானுடைய பஞ்சு மெத்தையில சந்தன கட்டில குசேலான் தூங்குறான். தூங்கி விடும்போது காலை அமைக்க திரும்ப சாயந்தரம் டீ டைம் வந்துருச்சு, ஸ்நாக்ஸ் டைம். நம்மள மாதிரி பகவான்கிட்ட பசு இருக்கு, கோலோக விருந்தாவன கோபசுன்னு பேரு. அந்த பசுனுடைய பாலை குடிச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு மரணமே கிடையாது. அந்த பசுல இவனுக்கு வந்து டீ போடு அப்படிங்கிறார் பகவான். டீ போட சொல்லி ருக்மணி தாயாருக்கு சுதாமா உள்ள இருக்க தட்டிக்கு ஒரே பரபரப்பு. அனைத்து வேலையும் பகவான் ஏவுறாராம். நீதான் பார்க்கணும். ஒரு சில பேர் வந்துட்டு நம்மள வீட்டுக்காரங்க போட்டு படுத்துவே பார்த்து அந்த மாதிரியே படுத்துறாராம் பகவான். எப்படின்னா பக்தர்கள் பகவானுக்கு அவ்வளவு முக்கியம். ருக்மணி தாயார் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப முக்கியம். சுதாமா சாப்பிட்ட பிரசாதத்தை பகவான் சாப்பிட்டாங்க. ஆச்சரியம். ஏன்னா பக்தன் மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. லட்சுமி யாரு? ருக்மணி தாயார் லட்சுமி நீயே சாப்பிட அப்படி கட்டளைப்பட்டாரா? ஏன்னா என் பக்தன் வந்து உலகத்துல அவ்வளவு விதமான தியாக பண்பு உள்ளவன், அர்ப்பணிப்பு உள்ளவன். என் பக்தன் மாதிரி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அவனை விட பிரியமான நபர் எனக்கு கிடையாது. கீதையினுடைய வார்த்தை. யாராச்சும் உலகத்துல நீங்க எவ்வளவு உயர்வான பொருளை கொடுத்தாலும் பக்தன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பகவானுக்கு விருப்பமான ஒரு பொருள் அப்படி உலகத்துல ஒண்ணுக்கா பக்தன் தான். அவன் எனக்கு மிக பிரியமானவன். யாரு தெரியுமா? என்னை பத்தி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ற, என்னை பத்தி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றவன் எனக்கு மிக பிரியமானவன். அவன் அப்படி சொல்றான். இப்போ சாயந்தரம் டீ டைம் வந்துருச்சு, எல்லாரும் பண்றாங்க. இப்போ வந்து சுதாமா வந்து கிளம்புறதுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. உன்னை நான் பார்த்துட்டேன், இன்னொரு 60 வருஷம் எத்தனை காலம் நான் உயிரோடு இருக்கணும், அந்த காலத்திலிருந்து உன்னுடைய யோகத்திலே இருந்தோட நான் பிறந்தது ரொம்ப பாக்கியம். பகவானை கண் குளிர பார்க்கிறார். அந்த சச்சிதானந்த திருமேனி, இந்த ஆனந்த மேனியை திரும்ப பார்க்கிறார். நீலமேக சாமன் பகவான் யாரு? நீலமேக சாமன். அப்படி ஒரு ரூபத்தை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. பார்க்கிறார். இனிமே எப்போ பாக்கியம் கிடைக்கும்னு தெரியாது, அப்படி கண் வைக்காம பார்க்கிறார். பகவான் நம்ம அப்படித்தான் பார்க்கணுமா? பகவானை கண்ணை மூடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாவியம். பகவானை எப்படி பார்க்கணுமா? கண்ணை உருட்டி 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 பார்க்கணுமா? அப்படி பார்வை யாரையுமே வேற யாரும் அப்படி பாத்துறாதீங்க, அவ்வளவுதான் பயந்துருவான். பகவானை மட்டும்தான் பார்க்கணும். பகவான் எப்படி பார்க்கணும்? அந்த இடத்துல கூட கண்ணை கூட அப்படி நீங்க விரிச்சுக்கலாம், அப்படி விரிச்சு கூட நீங்க பார்க்கலாம். பகவானை பார்த்து அந்த பார்வை உலகத்துல மறக்கவே கூடாது. அப்படி நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு சுதாமா அப்படி பார்க்கிறார். பார்த்துட்டு பிரபு உங்களை விட்டு நீங்க மனசு இல்லாம நான் நீங்கிறேன், எனக்கு விடை கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிளம்ப போகும்போது அப்படி இந்த வேட்டி அங்கவஸ்திரம் நம்ம இப்படி எடுத்து இப்படி இருக்கிற வேஸ்ட் இப்படி போடுவோம்ல, இப்படி போடும்போது பின்னாடி முடிச்சு இப்படி வந்து விழுந்துச்சு. என்னப்பா வேட்டியில ஏதோ முடிச்சிருக்கு, மண்ணி ஏதாச்சும் கொடுத்து விட்டுச்சான்னு கேட்டார். ஐயோ கிருஷ்ணா மறந்து போயிட்டேன், காலையிலேயே உனக்கு கொடுத்துருக்கு. இப்போ அது இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அது என்னுடைய வேட்டி வேற ரொம்ப அழுக்கு வேட்டி, இது எப்படி ஒன்று கொடுக்குறது ரொம்ப கூச்சமா இருக்குன்றதுனால அவரே வாங்கி பிடிச்சு அவுத்து, ஓ என்னப்பா பரவாயில்ல அவரே பிடிச்சு என்ன பண்ணு அவுத்து பார்த்து, ஆனா அவளா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி ஒரு வாய் 2 வாய் 3வது வாய் வைக்கும் போது பகவான் கிருஷ்ணருடைய கையை ருக்மணி தாயார் பிடிச்சிட்டாங்க. ஏ நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, சாப்பிட்டாச்சு, போதும், உங்க உடலுக்கு ஆகாது, உங்க உடலுக்கு ஆகாது. இதுக்கு பின்னாடி சூட்சமம் இருக்கு. அப்போ ஒரு வாய் சாப்பிட்டா 2வது வாய் சாப்பிட்டா 3வது வாய் சாப்பிடும் போது பிடிச்சிட்டாங்க. யார் பிடிச்சா? ருக்மணி தாயார் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத தாயார் வாங்கிக்கிட்டாங்க, ருக்மணி தாயார் வாங்கிக்கிட்டாங்க. பக்தனுக்காக ஏதாச்சும் பண்ணுங்கிறது ஆசைதான். ஆனா நீங்க சுதாமா பண்ணது பேராசை. இதுக்கே அவன் 2 வாய்க்கே அவன் தாங்க மாட்டான். உங்களுக்கு தெரியாது, அங்க போனதுக்கு அப்புறம் விஷயம் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ சுதாமா என்ன பண்ற, ரொம்ப ஹாப்பி. பகவானை பார்த்தாச்சு, நம்ம கொண்டு வந்த பிரசாதம் பகவானுக்கு அர்ப்பணிச்சாச்சு. நீண்ட நாள் பகவான் பார்க்கணுங்கிற புலன்களுடைய ஆசை, பகவானை பார்த்தாச்சு, எல்லாம் நடந்துருச்சு.
ஓகே இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த தரிசனம் நமக்கு போதும், அப்படியே பகவான் நினைச்சு சமாதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி. இப்போ நம்ம எல்லாரும் கஷ்டத்தை நினைச்சு பகவான்கிட்ட போய் பேசுவோம். சுதாமா அப்படி நினைச்சுதான் போனாங்க. ஆனா பகவானை பார்த்ததுல எந்த கஷ்டத்தையும் பேசல. அங்க போயிட்டு நம்ம சுயநலமா ஏதாச்சும் கேட்க முடியும் பகவான்கிட்ட? நம்மளை கொண்டாடின அந்த கொண்டாட்டத்துல எதுவுமே கேட்க முடியல. ஓகே போதும், இப்படியே வாழ்ந்துருவோம், பிராமண தர்மத்தோட வாழ்ந்துரும். கிளம்பி போறாங்க. போனா சுதாமாபுரி, ஊருக்குள்ள போனா வேற பேர் இருக்கு. ஐயோ ஊரு மாறி அட்ரஸ் மாறி வந்துட்டோமான்னு பாக்குறாரு. சுதாமாபுரி தான் ஊரு வந்து மாற்றமா இருக்கு. தெருக்குள்ள போறார், எல்லாம் அப்படியே இருக்கு. இவர் வீட்டுக்கிட்ட போறார், வீட்டை காணும். இவர் வீட்டுக்கிட்ட போறாரு, வீட்டை காணும். ஏன்னா வீடு வந்து மாளிகையா இருக்கு. வீடு எப்படி இருக்கு? மாளிகையா இருக்கு. எட்டி பாக்குறாரு, ஐயோ நம்ம போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விரட்டி விட்டுட்டு நம்ம இடத்த யாரோ ஆட்டையை போட்டா போல இருக்கு. ஏதோ பெரிய பணக்கார இடத்த ஆட்டையை போட்டு வீடை கட்டிட்டு ஐயோ என் குழந்தைகளோ கஸ்தூரி பாய் எங்க இருக்கா, கஸ்தூரி பாய் சொல்லி கத்திக்கிட்டே தேடுறாரு. தேடும் போது வந்து உள்ள இருந்து அண்ணா அப்படின்னு கத்துறா. யாரு? கஸ்தூரி பாய். எங்க மாடத்துல இருந்து. என்னது நம்மளுடைய மனைவியுடைய குரல் கேக்குது, மாடத்துல இருக்காதே கேட்டா அண்ணா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அண்ணா உள்ள வாங்கடா. உள்ள போனா அப்பான்னு சொல்லி 27 குழந்தைகள் கட்டி குடிக்குது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் போட்டிருக்கு, தங்க உடை உடுத்தி இருக்குங்க. வீடை பார்த்தா பங்களாவா இருக்கு, எல்லா மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு ஏரியா போய் பாக்குறாரு, இந்த பிறவி இருந்து தீராத கஜானா உள்ள இருக்கு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டா, நீங்க போனீங்க, நாங்க இங்க தூங்கணும், காலையில எந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்கும். காலையில எந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், இது எல்லாம் கிருஷ்ணன். இதெல்லாம் யார் கருணை? கிருஷ்ணன். பகவான் கருணை. பகவான் ஏதோ உங்களுக்கு கருணை செஞ்சுட்டாலும் நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. ஐயோ நான் எதுவுமே கேட்கலையே. பக்தன் கேட்டா கொடுப்பாரு பகவான், மனசு அறிஞ்சு கொடுப்பாரு. கை தட்டுங்க. மனசு அறிஞ்சு கொடு. நினைச்சாவே செஞ்சிட மாட்டாரா? அப்ப நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும், தூய பக்தி வேணும். பகவானுக்கு மட்டுமே பக்தி செய்யணுங்கிற அந்த அர்ப்பணிப்பு வேணும். பகவானுக்கு விரோதம் இல்லாம வாழ்க்கை நம்ம வாழணுங்கிற அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அப்ப என்னாச்சு? சுதாமா அங்க அவள் சாப்பிட்டார்ல, ஒரு பிடி அவளுக்கு வீடு வந்து மாளிகையா மாறிடுச்சு. இன்னொரு பிடி அவள் சாப்பிட்டார்ல, குபேரனுக்கு ஈக்குவலான செல்வத்தை வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டார். குபேரனுக்கு ஈக்குவலான செல்வம். குபேரன் மீனிங் என்ன தெரியுமா? கந்தரவன், அழகானவன். அதான் மீனிங். அழகுலையும் மாறிட்டாரு, அழகுலையும் மாறிட்டாரு, செல்வத்துல. குபேரனுக்கு என்ன பணம் இருக்கோ அதே பணம் மாத்திட்டார். வாழ்க்கையை மாத்த. மூணாவது அவள் சாப்பிட்டிருந்தாரு, மூணாவது பிடி அவள் சாப்பிட்டிருந்தாரு. ருக்மணி தாயார் ஏன் கையை பிடிச்சாங்க? மூணாவது பிடி அவள் சாப்பிட்டா மகாலட்சுமி தாயார் வந்து குசேலனுக்கு அடிமையா மாறிட்டாங்க. பக்தனுக்காக பகவான் எதுவும் செய்வாங்களா? லட்சுமி நீ போய் அடிமையாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பிடி அவள் பிடிச்சதுக்கு அதுதான் காரணம். மூணாவது பிடி மட்டும் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க, இந்த பிறவில உங்களுக்கு தொண்டு செய்ய எங்களுக்கு பாக்கியம் இருக்காது. நான் எங்க போய் வாசம் செய்யணும்? குசேல வீட்டுலதான் போய் இருப்பேன். அதனாலதான் பிடிச்சான். அப்போ பகவான் நினைச்சாங்கன்னா அவரை எப்படி மாற்றணும்? ஆனா நம்ம எப்படி வாழணும்? தூய பக்தன். பக்தனுக்காக பகவான் எதுவும் செய்வாங்க. நீங்க பக்தி செஞ்சீங்கன்னா நீங்க பேசுற பொய் கூட வேதமா மாறி. இப்ப போய் பேசுங்க, பக்தி வரும்போது பொய் வராது. பக்தி வரும்போது பொய் வராது. சோ இந்த ரெண்டு கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி வாழக்கூடாதுங்கிறது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில பகவான் நாமத்தை சொன்னதுனால வைகுண்டம். எப்படி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படிலாம் வாழ்ந்ததுனால பூமியில சுகபோக வாழ்க்கை. கிருஷ்ண பக்தியில ரெண்டுமே கிடைக்கும். சுகபோகமா பேரும் புகழுமா வாழணுமா? கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துங்க. நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. நீங்க கிருஷ்ண பக்தி பண்ணிக்கிட்டே ஆடிக்கார்ல போயிட்டு எஸ் நடக்கும். 100% பகவான் பண்ணுவார். ஏன் அப்படின்னா நீங்க அவரை திருப்திப்படுத்தி தான் செல்வத்தை வாரி வழங்குவார். இதுல கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் இது கிடைக்கும், வேற எந்த பக்தியில கிடைக்காது. அப்படி பண்ணவங்கள நீ போய் பாருங்க, எந்த சாதனை பண்ணிருக்க மாட்டாங்க. அது நீங்க கொஞ்சம் சார்ஜ் பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் நடந்தது. கிருஷ்ண பக்தர்கள் மட்டும் சுகபோகமா நல்லா ஹாப்பியா செல்வாக்கா வாழ்வாங்க. நிறைய வீட்ல எல்லாம் பாருங்களேன், இது கிருஷ்ண விலாசம், ராம விலாசம், கிருஷ்ண பவன் எழுதியிருப்பாங்க. பெரிய பணக்காரங்களா எழுதியிருப்பாங்க. தன்னுடைய வீட்டை, பக்திய, குடும்பத்தை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. செட்டியார் வீட்டுல கூட செட்டியார் வீட்டுல கூட அப்படிதான்.
அவனுக்கு சொத்து குறையவே குறையாது. தன்னை முழுசா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சு. ராமவிலாசம். இந்த ராமவிலாசம் தேட்டர் ஒன்று இருந்துச்சு தெரியுமா காரக்குள்ள? ராமவிலாசம் அதுக்கு பேரு. ராமனுடைய சொத்து இது, அதான் மீனிங். ராமனுடைய இல்லம், கிருஷ்ணருடைய இல்லம், கிருஷ்ண பவனம், கிருஷ்ணருடைய வீடு அப்படின்னு தான் வீட்டை கிருஷ்ணர் கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைய கடவுளுக்கு எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வச்சு திரும்ப நம்ம வாங்கிப்போம்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும், எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும். பகவானுடைய கருணை, ராமன் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு எப்படி நேரம் போச்சுன்னு தெரியல. கிருஷ்ண கருணை ஒரு 2 விதமான அற்புதமான செயல்களும் அதே மாதிரி நம்மளுடைய கொள்கைகளை பத்தி இன்னைக்கு பேசுவோம். இன்னொரு தலைப்புக்கான பாடம் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இருந்தாலும் ஹரிநாமத்துக்கான வலிமை உங்களுக்குள்ள கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பகவான் நாமம் பாடினா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எந்த நேரத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாகவத கதையும் அதுக்கு